ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்திர. நம்ம இந்தியன் பிராண்டுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக லாவா கிட்ட இருந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் லாவா பிளேஸ் 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 9000 அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு 6GB RAM 128GB இன்டர்னல் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி வீடியோக்குள்ளே போய் பேசலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் ரேம் வேரியன்ட் தான். ஏன்னா 9000 செக்மெண்ட்டுக்கு 6GB 128GB ஸ்டோரேஜ் அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் அதோட மட்டும் நிறுத்தலை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லையும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் லுக்கோட மட்டும் நிறுத்தலை, ஆக்சுவலி 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த 3 கலர் ஆப்ஷனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக், கிளாஸ் ப்ளூ அண்ட் கிளாஸ் ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேரிலேயே கிளாஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் பில்ட் குவாலிட்டி கிளாஸ் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கிளாஸ் பாடி கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு 30,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க இந்த செக்மெண்ட் அண்டர் 10,000 செக்மெண்ட்டில் ஒரு கிளாஸ் பேக் பாடியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி மொபைல் 203 கிராம்ஸ்க்கான வெயிட் 8mm திக்னஸோட அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவுமே லுக் அண்ட் டிசைன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்மையிலே இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், அதுவும் டைப் C சார்ஜிங் போர்ட் இந்த செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு யூனிசாக் T616 அப்படின்ற ஒரு ப்ராசஸர், ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரில் நமக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றது ஒரு மெயின் ஹைலைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரான AnTuTu ஸ்கோர் 250K + AnTuTu ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த G35 அந்த மாதிரியான ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இது இருக்குது. இது போக கேமரான்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 2 கேமரா இருக்குது. பிரைமரி 13 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா, இது கூட 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஓகே டீசெண்டான கேமராவாக இருக்குது. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சரோட சேர்த்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க இப்போ மார்க்கெட்டில் 6GB அண்ட் 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டுக்கு 8999 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸிங்கை செட் பண்ணி ஆக்சுவலி இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது பரவாயில்லையப்பா, இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தோணலாம். பட் இருந்தாலும் இதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குதா, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கிம்பிளிங் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அட்ராக்ஷனாக தோணக்கூடிய விஷயம் அந்த ப்ரைஸிங் 8999 அப்படின்ற அந்த ப்ரைஸிங். அண்ட் அந்த ப்ரைஸிங்க்கு 6GB 128GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மெயின் ஹைலைட்டாக தோணும். பட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் 8999 கிடையாது. அவங்களுடைய ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 11000, 10999 அப்படின்ற ப்ரைஸிங் தான் ஆக்சுவல் ப்ரைஸிங். பட் ஆஃபரில் இப்போ ஸ்டார்டிங்காக ஒரு ஸ்பெஷல் லான்ச்சிங் சேல் ஆஃபராக அவங்க 8999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு கொண்டு வரதாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு மட்டும் 8999 கிடைக்கும். அதுவுமே அவங்க கொண்டு வரக்கூடிய ப்ரைஸிங்லேருந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது 8999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆஃபர் ப்ரைஸிங்கில் தான் உங்களுக்கு அந்த 6GB 128GB வேரியன்ட் 8999 கிடைக்குது. மற்றபடி ஆக்சுவல் ப்ரைஸிங் 10999. ஸோ இங்கேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க 6GB RAM அப்படின்றத ஒரு மெயின் ஹைலைட்டாக அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. பட் 6GB RAM அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த யூனிசாக் ப்ராசஸருக்கு என்ன கேட்டிங்கன்னா தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 6GB RAM பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு மல்டி டாஸ்கிங் நமக்கு இந்த ப்ராசஸர்லேருந்து நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. அண்ட் 6GB RAM மட்டும் இல்லை, இதில் விர்ச்சுவல் ரேமும் 5GBக்கான RAM இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11GBக்கான RAM கிடைக்கும். பட் அந்த அளவுக்கான மல்டி டாஸ்கிங் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன்களால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ அதனால் இந்த RAM அப்படின்றதும் நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இவ்வளோ RAM இருக்குது அப்படின்றதுக்காக யாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த 128GB அப்படின்றது உண்மையிலே இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு செம்ம ஒர்த்தபிளான ஃபீச்சர். அதுவும் அந்த 128GBக்கான வேரியண்ட்டும் உங்களுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது அப்படின்றது உண்மையிலேயே இந்த செக்மெண்ட்டுக்கு செம்ம பாசிட்டிவ். அதுவும் இவங்க அந்த ஸ்பெஷல் லான்ச்சிங் சேலாக்ஸ் கொண்டு வரக்கூடிய அந்த 8999க்கு இது செம்ம ஒர்த்தபிளான ப்ரைஸிங். 10999க்கு எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா கிடைக்குது இதே
அதே மாதிரி 128GB வேரியன்ட் UFS 2.2 சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைக்குது அப்படின்றதுனால அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் ஆனால் ஸ்பெஷல் லான்ச்சிங் ப்ரைஸான அந்த 899க்கு இந்த 128GBக்கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் உண்மையிலே ஒரு செம வர்த். ஸோ அந்த 128GBக்கான வேரியண்ட்டுக்காக வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாங்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் இருக்குது. 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக நீங்கள் ஸ்டோரேஜும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உண்மையிலே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு செம ஒர்த்தபிளாக இருக்கும். இது போக அடுத்து நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம்னா அந்த 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ அந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் பரவாயில்ல இந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காகவும் நிறைய பேர் கன்சிடர் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத கொடுக்கறதுக்கு பதில் ரெசல்யூஷன் HD+ ரெசல்யூஷனாக இல்லாமல் ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் இங்கே 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் HD+ ரெசல்யூஷன் அப்படின்னும் போது அது எனக்கு ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு டீசென்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படலை. அவங்க ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா AMOLED கூட கொடுக்க தேவையில்லை, பட் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா செம்ம சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி கேமராலாம் இந்த செக்மெண்ட்டுக்கு யூஸ்வலான கேமரா தான். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுக்குறாங்க, அதுவும் ஓகே. யூஸ்வலான கேமரா Type-Cக்கான சார்ஜிங் இருக்குது. ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு யூஸ்வல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது 128GBக்கான அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்காக மெயினாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அவங்க ஸ்பெஷல் ப்ரைஸிங் அந்த லான்ச்சிங் ப்ரைஸிங்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 899க்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி 10999 அப்படின்ற ப்ரைஸிங்கு என்னை பொறுத்த வரைக்கும் லாவா பிளேஸ் 2 அந்தளவுக்கு சிறப்பான ஸ்மார்ட் ஃபோனாக படலை. அஃப்கோர்ஸ் இது இந்தியன் பிராண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் பட் உண்மையை சொல்லி தான் ஆகணும், அந்த ப்ரைஸிங்க்கு எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான செக்யூரிட்டி அப்டேட்னு பார்க்கும்போது 1 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம் அண்ட் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் லாவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான சர்வீஸ் சென்டர்லாம் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு இந்தியன் பிராண்டு தான். ஸோ இந்தியாவில் மோஸ்ட்லி மெயின் சிட்டிஸ்லாம் சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய சர்வீஸ் சென்டர் இல்லை அப்படின்னாலும் மெயின் சிட்டிஸில் 1-2 சர்வீஸ் சென்டர்ஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸ் சென்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இன்னும் நிறைய சிட்டிஸில் அவங்க கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். பட் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் லாவா பிளேஸ் 2 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் அந்த 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்காக வேணும்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கெம்லிங் ஃபீச்சராக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க பார்த்து வாங்கிங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.